ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம சிங்கப்பண்ணை சீரியலில் இன்றைக்கான எபிசோட் தான் சொல்ல போகிறோம். ஸோ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம ஆனந்தியை உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா ஆனந்தி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஆனந்தி நிறையா போராடுறாங்க அந்த குழந்தைக்கு அப்பாவை அன்பு இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே, அன்பு எப்பயுமே இந்த குழந்தைக்கு துணையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே போராடுறாங்க. நம்ம ஆனந்தி போராடுறாங்க. ஆனால் இதை கெடுக்கிறதுக்காகவே யார் இருக்கா அப்படின்னா நம்ம அன்போட அம்மாவும் துளசி இருக்காங்க. முதல்ல துளசியை தான் சொல்லணும். துளசி தான் இதை கெடுக்கிறதுக்காகவே இருக்காங்க. இருந்தாலும் கூட ஒரு வழியாக ஆனந்தியை சம்மதிக்க வச்சு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டாங்க. நான் பாதி கதையை ஸ்பீடாக சொல்கிறேன், மீதி கதை என்னவோ அதை எலாபரேட்டாக சொல்கிறேன். ஸோ ஸ்பீடாக சொல்கிறதுல என்ன கதை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்பு ஒரு பக்கம் ஆஃபீஸில் இருக்காங்க. ஆனந்திக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனந்தி காலை எடுக்கவே இல்லை. உடனே யாழினிக்கு கால் பண்ணுறாங்க. யாழினி கால் அட்டன் பண்ணிட்டான்னா நான் வீட்டில் இல்லைனா நான் வெளியே இருக்கேன், காலேஜில் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறாங்க. அண்ணி தான் என்னை அனுப்பிச்சி விட்டாங்க அப்படிங்கிற காரணத்தையும் சொல்லிடுறாங்க. இப்போ அன்புனால அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. சரி ஓகே, யாழ்னிக்கு எக்ஸாமு, அவனால் என்ன பண்ண முடியும், சரி அவள் எக்ஸாமை பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அன்பு புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுட்டு திரும்ப ஆனந்திக்கு கால் பண்ணுறாங்க. கால் எடுக்கல. உடனே அன்பு வீட்டுக்கே போயிடறாங்க. வீட்டுக்கு போயிட்டா அங்கே இருக்கிற பக்கத்து வீட்டு அம்மாட்ட என்னம்மா வீடு பூட்டு கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே அந்த அம்மா இல்லைம்மா 3 பேரும் காரில் போனாங்க, என்ன ஏதுன்னு பாருமா அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்லிட்டு போயிடறாங்க. இப்போ அன்புக்கு ஒன்றுமே புரியல. ஆனந்திக்கு திரும்பியும் கால் பண்ணாங்க, கால் எடுக்கல. இப்போ ஒரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பாதுகாப்பு சுகாதார மையத்துக்கு 3 பேர் போயாச்சு. ஆனந்தி, அன்பு அம்மா, அப்புறம் துளசி 3 பேரும் போயிட்டாங்க. போயிட்டு ஒரு ரிசப்ஷனிஸ்ட் நர்ஸுக்கிட்ட துளசி ரொம்ப திமிராகவே பேசுகிறாங்க. நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் டாக்டரை பார்க்கணும், ஒரு முக்கியமான விஷயம், என்ன ஏதுன்னு போயிட்டு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசினோடனே அந்த நர்ஸ் அம்மாவும் சரி டாக்டர் போயிட்டு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை போயிட்டு சொல்ல போகிறாங்க. இப்போ இதுக்கப்புறம் தான் கதை. ஸோ இதுக்கப்புறம் நான் எலாபரேட்டாக சொல்கிறேன் என்ன ஆக போகுது அப்படின்னு. இப்போ முன்னாடி வரைக்கும் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. யாழினி விஷயம், அன்பு விஷயம், வீடுக்கு போனது, வீடு பூட்டி கிடந்தது. இப்போது என்ன நடக்க போகுது? இப்போ அன்புக்கு தெரியாது ஆனந்தி எங்கே இருக்காங்க, துளசி எல்லாருமே எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. அப்போ தான் அன்பு யோசிக்கிறாங்க. அந்த பாட்டி, அந்த பக்கத்து வீட்டு பாட்டி சொல்கிறாங்க, ஒருவேளை ஆனந்திக்கு எதுவும் உடம்பு சரியில்லாமல் இருக்குமையா, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கும் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே அன்பு மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கா, அப்படி ஒன்றும் கிடையாதே எங்கள் அம்மா, அப்படியே எங்கள் அம்மா இருந்தாலும் துளசி விட மாட்டாளே அப்படின்னு. ஆனால் அது உண்மைதான், நமக்கு தெரியும் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகல, அவங்களுக்கு தேவை இருக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறது. ஆனால் அன்புக்கு தெரியாது நம்ம ஆனந்தி இப்படி ஒரு காரியத்துக்காக தான் போயிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம அன்புக்கு தெரியவே தெரியாது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த பாதுகாப்பு சுகாதார மையத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே ரிசப்ஷனிஸ்ட்லேருந்து அந்த நர்ஸு போயிட்டு அந்த டாக்டர் கிட்ட சொல்லியிருப்பாங்க போல். இப்போ துளசி என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளோ நேரம் ஆகும் நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது, எங்களை விட உங்களுக்கு என்ன அப்படின்னு முக்கியமான வேலை, வரவங்க போகிறவங்க கிட்டலாம் சொந்த கதை சோக கதை பேசினா நீங்கள் எடுக்கீங்களா, அதுக்கு தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த நர்ஸ் உடனே துளசியை பார்த்து, ஏம்மா நீ ஏன் எனக்கு சம்பளம் கொடுக்குற, சும்மா என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க, நீ ஒன்று எனக்கு சம்பளம் கொடுக்கலையே அப்படின்னு சொல்ல, நாங்கள் தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம், எல்லா அரசு மருத்துவமனையிலேருந்து அரசு இதிலேருந்து மக்களோட வரிப்பணம் தானே போகுது, அந்த வரிப்பணம் யாரோடது, மக்களோட தானே, அந்த வரிப்பணத்தில் தானே உங்களுக்கு எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க, அப்போ நாங்கள் தான் அதில் சம்பளம் கொடுக்குறோம் அப்படி. அப்போ இந்த நர்ஸ் துளசியை நல்லா வச்சு செய்யணும்னு, அப்படியா இவ்வளோ பேசுவியா நீ, சரிம்மா எங்களுக்கு நிறையா பேஷண்ட்ஸ் இருக்காங்க, நீங்கள் மட்டும் பேஷண்ட்ஸ் இல்லை, நீங்கள் மட்டும் எங்களுக்கு சம்பளம் கொடுக்கல, இங்கே நிறைய பேர் சம்பளம் கொடுக்குறாங்க, அதனால் ஒருத்தவங்களை மட்டும் பார்த்துட்டு இருக்க முடியாது, போய் அப்படி போய் உட்காருங்க, நான் டாக்டர் வந்துட்டா நாங்களே சொல்கிறோம் அப்படி சொல்ல, உடனே துளசி இந்த நர்ஸ் என்ன இப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே துளசி உட்காந்துட்டாங்க. உடனே லல்லி துளசிக்கிட்ட, எதுக்கு துளசி இப்போ நீ கோவப்பட்டுட்ருக்க, அதெல்லாம் நம்ம வேலை நல்லபடியாக நடக்கும், சும்மா இரு, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, அவங்க கூப்பிட்டு அனுப்புவாங்க, கூப்பிட்டு அனுப்பும்போது நம்ம போவோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவும் யோசிச்சுட்ருக்காது அப்படிங்கிற மாதிரி லல்லி சொல்ல, உடனே துளசி இல்லை இவங்ககிட்டலாம் இப்படி தான் அதை பேசணும், நம்ம எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், இந்த டாக்டர்கிட்ட போயிட்டு சொல்லவே மாட்டேங்கிறா பாருங்க அந்த நர்ஸை, ரொம்ப திமிர் பிடிச்சவளா இருக்கா அப்படின்னு துளசி சொல்கிறாங்க. துளசி தான் பற்றி தான் நம்மளுக்கு தெரியுமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஆனந்தி டாக்டர்கிட்ட, உங்களை நான் கெஞ்சி கேட்குறேன், இந்த குழந்தைய
இந்த குழந்தைக்கு அப்பாங்கிற பேரை நீங்கள் எடுத்துருங்க. என் குழந்தைக்கு அப்பான்னு பேரை எடுக்கிறது தான் ஓகேவோ தவிர இந்த குழந்தைக்கு அன்பு தான் அப்பா. ஆனால் வந்து இந்த குழந்தை அன்போட குழந்தை இல்லை அப்படின்ட்டார். என்ன ஆனந்தி குழப்பிட்டு இருக்க? அன்போட குழந்தைலாம் நான் அன்பு தான் அப்பான்னு இது என்ன எனக்கு புரியல அப்படின்னு. இல்லை மேடம், இந்த குழந்தை உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்தே நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பினோம் மேடம், உயிருக்கு உயிரா. அப்போ இடையில வந்து இப்படி வந்து எந்த அயோக்கிய பையனால் இந்த காரியம் எனக்கு நடந்துச்சுன்னு தெரியல. இப்படி நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். ஆனால் அதுக்கு யார் காரணம், எந்த அயோக்கிய பையன் தெரியல. ஆனால் அந்த அயோக்கிய பையன் மட்டும் என் குழந்தைக்கு அப்பா கிடையாது. என்ன காரணம், எதனால் நான் இப்படி ஆனேன்னு எந்த தப்புமே பண்ணாமல் இப்படி ஆயிட்டேன் மேடம். ஆனால் இதை வந்து அன்பு வந்து தெரிஞ்சும் என்னையும் ஏற்றுக்கிட்டாரு, என் கூட இருந்த இந்த குழந்தையும் ஏற்றுக்கிட்டாரு. இந்த குழந்தைய அழிக்க மனசு இல்லாமல் நானும் பெற்றுக்கிறதுக்காக முயற்சி பண்ணேன். அன்பு அதை ஏற்றுக்கிட்டு என் கழுத்தில் தாலி கட்டினப்பே இது அவரோட குழந்தைன்னு ஆயிடுச்சு மேடம். ஆனால் அவங்க வீட்டில் இருக்கவங்க யாரும் என்னை ஏற்றுக்கலை. அதனால தான் மேடம் அப்படிமா. புரியுதுமா, எனக்கு அவங்க வீட்டில் இருக்கவங்க பேசுனதை வச்சு எனக்கு புரிஞ்சிச்சு அப்படி சொல்கிறாங்க. சரிம்மா இப்போ என்னம்மா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, தயவு செஞ்சு இந்த குழந்தைய எடுத்துருங்க மேடம். சரி, இந்த குழந்தைக்கான பேரை அன்புன்னு சொல்லிட்டு எடுத்துருங்க மேடம். என் குழந்தைக்கு என்ன அப்பாவோட இனிஷியல் மட்டும்தான் போடணுமா? அம்மாவோட இனிஷியல்லாம் போடக்கூடாதா? என் குழந்தைய நான் தனியாகவே வளர்த்துக்கிறேன் மேடம். என்னால் யாருக்கும் எந்த கஷ்டமும் வர வேணாம். என்னால் ஒரு குடும்பத்துக்கே வந்து நிம்மதி இல்லாமல் போக வேண்டாம் மேடம் அப்படின்னு சொல்ல, உடனே சரிம்மா, உன்னோட நல்ல மனசு எனக்கு புரியுது, உனக்காக இந்த குழந்தையோட பேரை நான் எடுத்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் வந்து வெளியே வந்துட்டு அந்த ரிசப்ஷனிஸ்டில் இருக்க நர்ஸ்கிட்ட, நர்ஸ் இந்த பொண்ணு வந்திருந்தாங்க இல்லையா? ஆமாம் மேடம், இது ஹஸ்பண்டோட வந்திருந்தாங்க மேடம். என்னாச்சு மேடம்? அந்த சிட்டியில் ஒன்று மாத்திரம் குழந்தையோட அப்பாவோட பேரை எடுக்கணும் அப்படின்றாங்க. என்னாச்சு மேடம், எதுக்கு எடுக்கணும் அப்படின்னோடனே, இங்கே பாரு, நான் சொல்கிறத பண்ணு, சும்மா என்னை வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காத, நான் என்ன சொல்லணும் அதை பண்ணுறதுக்கு தான் நீ இருக்க அப்படின்னு சொன்னோம். பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை மேடம் என்னால் முடியாது, நீங்களே பண்ணுங்க அப்படின்ட்டா. ஏன்னா அவங்களுக்கு மனசு இல்லை. ஏன்னா வந்து பதிஞ்சிட்டு போயிட்டாங்க, ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தெரியுது, அந்த குழந்தைக்கு அப்பா இல்லைங்கிறத எடுக்கிறாங்க அப்படின்னு இருக்கும்போது அந்த நர்ஸுக்கே ரொம்ப மனசு இல்லாமல், நீங்களே பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் அந்த டாக்டர் வந்து சரி ஓகே நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையோட அப்பாவுக்கு வந்து அன்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேரை வந்து நீக்கிக்கிட்டு இருக்காங்க. அதோட துளசிக்கும் லல்லிக்கும் செம்ம ஹாப்பி. பாரேன், இப்போ பேரை நீக்கிட்டாங்க பாரேன் அப்படிங்கிற மாதிரி செம்ம ஹாப்பியாக வந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து இந்த பெரிய டாக்டர் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, ஆனந்திக்கு முடியாதப்போ கூட ஒரு டாக்டர் பார்த்தாங்க, அவங்களுக்கு அன்பு ஆனந்தி நல்லா தெரியும். ஸோ அவங்க வந்துட்டு என்ன டாக்டர் பண்ணுறீங்க, ஏன்னா அவங்க வந்து இந்த டாக்டருக்கு எல்லாத்துக்கும் சீஃப் டாக்டர், என்ன டாக்டர் பண்ணீங்க, இவங்க எதுக்கு இங்கே நிற்கிறாங்கன்னு துளசியும் லல்லியும் பார்த்து கேட்குறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை டாக்டர்னு சொல்லிட்டு இந்த நர்ஸ் வந்து எடுத்து சொல்கிறாங்க, டாக்டர் எடுத்து சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் குழந்தைக்கு பேரை வந்து எடுக்க முடியாது, கலைக்க முடியாது, நான் ஆனந்தியை போய் மீட் பண்ணி பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுதான் வந்து நடந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.